மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹாம். தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினம் யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் படிக்கிறேன். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயாம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயாம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. ஞான கர்ம சந்நியாச யோகம் 4வது அத்தியாயம். இதில் முதல்ல அவதார தத்துவம் வந்தது. பிறகு ஞான கர்ம சந்நியாச யோகம் அந்த தலைப்பை பற்றி பேசி 12 சாதனைகளை பேசினார். 12 சாதனைகள் பேசி முடித்த பிறகு கடைசியாக சொன்ன கருத்து 33வது ஸ்லோகத்தில், அதாவது எல்லா சாதனைகளிலும் உயர்ந்த சாதனை, மேலான சாதனை ஞானயோகம். மற்ற சாதனை கீழான சாதனைன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு படி. கர்மயோகம், பக்தி யோகம், பிறகு இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இப்படி எத்தனையோ சாதனைகள் பார்க்குறோம். ஆன்மீகத்தில் நுழைஞ்சாச்சுன்னா எத்தனையோ சாதனைகள் இருக்குது. இங்கே 12 சாதனைகள் சொன்னார். அந்த சாதனைகள்லாம் எங்கே இருந்து வந்ததுன்னு சொன்னால் வேதத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னார். நான் சொல்லலைன்னு சொன்னார். வேதமே சொல்லியிருக்கு, அதில் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா சாதனைகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். பகவான் சொன்னார். சொல்லிவிட்டு இந்த அனைத்து சாதனைகளுமே அனாத்மாவினுடையது தான், ஆத்மாவினுடையது கிடையாது. ஆத்மா எப்பொழுதுமே செயலற்றது, அகர்மங்கிற கருத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பே ஞானத்தில், அதாவது ஞான கர்ம சந்நியாசம்னா என்ன? அறிவினால் செயலை துரத்தல். அறிவினால் செயலை துரத்தல்னா என்ன? ஆத்மா என்றும் செயலற்றது, அனாத்மா என்றும் செயலுடையதுங்கிற அறிவை கொடுக்கறது தான். அந்த அறிவெல்லாம் கொடுத்த பிறகு இந்த 12 சாதனைகளை சொன்னார். அனாத்மா தான் செயல்படாதுன்னா அந்த அனாத்மாவில் செயல்பட்டு தான் ஞானத்தை அடைய முடியும். அப்போ அனாத்மா இந்த அனாத்மாவில் சாதனைகள்லாம் செஞ்சு இறுதியான சாதனையாக ஞான யோகத்தை செய்த பின்பு மோட்சம் அதில்தான் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி நிறைவு பண்ணார். மற்ற சாதனையெல்லாம் அந்த ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும், ஆனால் ஞானத்தை ஒருபோதும் கொடுக்காது. மற்ற சாதனை ஒருபோதும் ஞானத்தை கொடுக்காது. மோட்சம் வேணும்னா ஞானம் வேணும். மோட்சத்தை அடையணும்னா ஞானம் இல்லாமல் மோட்சம் அடையவே முடியாது. இல்லையே கர்மத்திலே மோட்சம், பக்தியிலே மோட்சம்லாம் சொல்லியிருக்காங்களேன்னா புகழ்வதற்காக சொல்வது. அது மட்டும் இல்லை, நீ ஏதாவது ஒரு சாதனை எடுத்துட்டு அந்த சாதனையை அதிகமாக மூழ்கினேன்னா உன்னை எறியாமல் மனசை பக்குவப்படுத்தி ஞான யோகத்தில் தள்ளி விட்டுரும். அதுக்காக நீ ஏதாவது ஒரு சாதனையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்ச்சிக்காக சொல்கிறது. ஆனால் இறுதியான சாதனை ஞான யோகம். ஞான யோகம்னு என்ன? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதெல்லாம் ஞான யோகம்தான். சாஸ்திரத்தை ஒருவர் சொல்ல கேட்பது, இதுதான் ஞான யோகம். கேட்டு அதில் சந்தேகங்கள்லாம் தெளிவது ஞான யோகம், அது மனனம். கேட்பது சிரவணம். சந்தேகமெல்லாம் நீங்கிய பிறகு அந்த கருத்தை நம்மயமாக்குவது நிதித்தியாசனம். இந்த 3ம் சேர்ந்தது, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், 3 சாதனை சேர்ந்தது ஞான யோகம். அது மட்டுமல்ல, இந்த சாதனையை நல்லா பண்ணி ஞானம் அடைஞ்சு நிஷ்டையாயாச்சுன்னு சொன்னால் மற்ற சாதனைகள் முடிவடைந்து விடுகிறது. இந்த உலகத்தில் நீ கடமையில் இருக்கலாம், கடமையில் இல்லாமல் போகலாம்,
ஒரு செயல் செய்யலாம், செய்யாமல் போகலாம், அதெல்லாம் சாய்ஸ். அனைத்து சாதனைகளும் ஞான யோகத்தில் முடிவடைகிறது. போன கிளாஸில் உதாரணமாக குரு மகாராஜாவே சொன்னேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவ்வளவு பக்தி, காளியை பார்க்குறாரு, தரிசனம் பண்ணுறாரு, காளியோடையே விளையாடுறாரு, கிருஷ்ணரை பார்க்குறாரு, சிவனை பார்க்குறாரு. எல்லா தரிசனமும் கிடைச்ச பிறகு அதே காளி கோயிலில் அத்வைதி தோத்தாபுரி வந்து அத்வைத ஞானத்தை புகட்டின பிறகு அந்த சாதனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுறாரு. அதுக்காக மற்றவங்களுக்கு இந்த சாதனை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, நீ எல்லாம் பக்தி பண்ணு, பூஜை பண்ணு, இந்த சாதனை பண்ணு, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய சாதனை எங்கே முற்றுப்பெறுது? ஞான யோகத்தில் அத்வைத வேதாந்த ஞானத்தில் முற்றுப்பெறுது. அதை சொல்லிவிட்டு, சரி இப்படிப்பட்ட ஞானத்தை எப்படி நாம் அடைவது? இப்படி உயர்ந்த ஞானம், பிறவா நிலையை அடையக்கூடிய, எல்லா சாதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு சாதனையை நாம் எப்படி அடைவது அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது, இப்படித்தான் அடைய வேண்டும், இந்த மனநிலையில் அடைய வேண்டும், இவரிடம் கேட்டுத்தான் அடைய வேண்டும் என்று 34வது ஸ்லோகத்தை சொன்னார். அங்கே என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த ஞானத்தை யாரிடமிருந்து எங்கிருந்து பெற வேண்டும், எப்படிப்பட்ட மாணவனாக இருந்து பெற வேண்டும்ங்கிறது இந்த 34வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதை போன கிளாஸில் நம்ம ஆரம்பித்தோம், ஸ்டார்ட் பண்ணோம். மோட்சத்திற்கு ஞானம்தான் வேண்டும் என்ற ஞானம் வருவதற்கே புண்ணியம் வேணுமா? போன உடனே பார்த்தோம். மோட்சத்தை அடைவதற்கு ஞானம்தான் கட்டாயம் தேவைங்கிற ஞானத்தை அடைவதற்கு, இந்த ஞானத்தை பெறுவதற்கே புண்ணியம் இருக்கணும். ஏற்கனவே செஞ்ச தவத்தின் பயனாகத்தான் வேண்டும். 2வது அத்தியாயம் கீதையில் துயரம் பொத்திற்கெல்லாம் காரணம் அறியாமை, அஞ்ஞானம்னு ஆரம்பிக்கிறார். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் உபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுறார். அனைத்து துயரங்களுக்கும் காரணம், மூல காரணம், மேலோட்டமான காரணம் பலவாக இருந்தாலும் மூல காரணம் அறியாமை, நம்மை பற்றிய அறியாமை. அறியாமை போக அறிவு வேணும். தமிழில் அறியாமை, சம்ஸ்கிருதத்தில் அஞ்ஞானம். தமிழில் அறிவு, சம்ஸ்கிருதத்தில் ஞானம், அவ்வளோதான் வித்தியாசம். ஞானம் வேண்டும், அஞ்ஞானம் அகல ஞானம் வேண்டும், அறியாமை அகல அறிவு வேண்டும் சொல்லி அங்கேயே ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அந்த அறிவினால்தான், அந்த ஞானத்தினால்தான் மோட்சத்தை அடைய முடியும் என்றால் அதை யாரிடமிருந்து பெற முடியும்? கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் பெறலாமா? ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் பெறலாம்னா அதை ஒழுங்காக பண்ணுனா ஞானத்தில் கொண்டு வந்து சேர்த்துடும். நல்ல குருட்டை வந்து உன்னை சேர்த்துடும். பிறகு அந்த ஞானத்தை குருவிடமிருந்தும் தான் பெற முடியும். குருவுன்னா சும்மா எல்லா குருவும் இல்லை. யார் முறையாக படித்து சாஸ்திரத்தை சொல்கிறாங்களோ அந்த சாஸ்திரத்தை சொல்லும் குருவிடமிருந்து, சாஸ்திரமும் குருவும் இணைந்து எங்கு உபதேசம் நடக்கின்றதோ அந்த உபதேசத்திலிருந்து தான் இந்த ஞானத்தை பெற முடியும். வேறு விஷயங்களுக்கு குரு தேவைப்படலாம், தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்திற்கு கட்டாயம் குரு தேவை. ஒரு ஜபம் பண்ணணும்னு சொன்னால் மந்திர தீட்சை வாங்கி குருட்ட தீட்சை வாங்கியும் பண்ணலாம், தீட்சை வாங்காமையும் பண்ணலாம். ஏன்னா தீட்சை வாங்காமல் பிடிச்ச மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே. ஆனால் வேதாந்த ஞானத்துக்கு குரு கட்டாயம் வேண்டும். நாம் எப்படிப்பட்டவனாக இருந்து பழக வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். போனவட்ட உதாரணம் கூட சொன்னேன். ஒரு சிஷ்யை வந்து குருட்டு எனக்கு உபதேசம் பண்ணுங்க உபதேசம் பண்ண மாட்டேன்ட்டார் அவர். அவன் திருப்பி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ தான் என்ன சொன்னார், அவனை கூப்பிட்டு போய் ஒரு தட்டு, அழுக்கு தட்டில் எடுத்து இதில் சாப்பாடு போடுப்பான்னார். என்ன குருவி, உங்களுக்கே யோசிக்கிறது வேணாமா? அழுக்கு தட்டில் சாப்பாடு போட்டால் சாப்பாடு அழுக்காயிருமா இல்லையா அப்படின்னு கேட்டான். அது மாதிரி தான்ப்பா நீ உபதேசம் கேட்குற, மனசு கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும்ப்பாங்கிறார் அவர். அதில் போட்டால் அந்த உபதேசம் அழுக்காகி போயிடும், அதனால் கொஞ்சம் சுத்தம் வேணும். அழுக்கு தட்டில் சாப்பாடு போட்டால் சாப்பாடு அழுக்காகும்னு சொல்கிறியா இல்லையா அப்படி சொல்லி சொன்னார் அவர். அது மாதிரி அந்த சுத்தமான மனதை, எப்படிப்பட்ட மனம், தூய்மையான மனம், பக்குவப்பட்ட மனம் எப்படிங்கிறதுக்கு தான் முதல் வரியில் போன கிளாஸில் பார்த்தோம். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, இது குருவினுடைய லட்சணம். இங்கே குருவுக்கு சிஷ்யனுடைய லட்சணம். சிஷ்யனுக்கு 3 தகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. குருவுக்கு 2 தகுதி 2வது வரியில் சொல்கிறார். எப்படிப்பட்ட குரு அப்படிங்கிறதுக்கு 2 தகுதி அடுத்த வரியில் சொல்கிறார். இங்கே சிஷ்யனுடைய லட்சணம், குருவினுடைய லட்சணம்
இரண்டையும் அற்புதமாக 2 வரிகளில் அழகாக கொடுத்து விட்டார். நிறைய பேருக்கு நம்மளுக்கு மன தூய்மை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு படலாம். இந்த 3 இருந்தால் ஞானம் வந்துடும். இந்த 3 சொல்கிறார். இது எளிது. இந்த 3மே அது நான் சொல்கிறேன், விஷயத்தை சொல்கிறாரு. தத்வித்தி, தத்துனா ஞானம், அந்த ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது தத்துனா அந்த ஞானத்தை பெறுவதற்கான உபாயத்தை. தத்துனா ஞானத்தை அல்லது பிரம்மத்தை, பிரம்மத்தை பற்றிய அறிவை அல்லது பிரம்மத்தை பற்றிய அறிவை அடையும் உபாயத்தை. தத்துனா அதை. அறிவாயாக, வித்தி அறிவாயாக, வித்தினா அறிவாயாக. எப்படிப்பட்டவனாக இருந்து அறிவாயாக? 3 சொற்கள் சொன்னார். முதல் வரி, 2வது வார்த்தை பிரணிபாதேன. பிரணிபாதேனன்னு சொன்னால் வீழ்ந்து வணங்குதல், பணிவோடு இருத்தல், பணிவுடன் குருவை நாடுதல். பணிவு இல்லைன்னா ஞானம் உள்ளவே போகாது. எந்த அறிவை பெறணும்னாலும் முதல்ல பணிவு வேணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு உட்காந்துக்கிட்டு யாரும் உபதேசம் பண்ணுவா? அப்போ பணிவு என்பது உண்மை. பணிவை காட்டுறது எப்படி காமிக்க முடியும்? நமஸ்காரம் செய்து காமிக்க வேண்டும். பிரணிபாதேனா வீழ்ந்து வணங்குதல், நமஸ்காரம் செய்தல், உடலினால் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தல். அஷ்டாங்க நமஸ்காரம். அஷ்டாங்கம்னா 8ன்னு அர்த்தம். 8, அதாவது 8 விதமான அங்கங்களுடன் செய்தல் சாஷ்டாங்க நமஸ்காரம்பாங்க. அஷ்ட அங்கம், 8 அங்கம். 7 அங்கம் தரையில் படணுமா, இன்னொரு அங்கம் மனசாம், அதுவும் சேர்ந்து கீழே விழணுமா குரு இதில். மனதோடு சேர்ந்து அகங்காரத்தை சமர்ப்பித்தல். நம்ம நாட்டில் ஸ்கூல்லே இந்த பணிவெல்லாம் இருக்குது. பணிவெல்லாம் இருக்குது. நான் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர். அப்பாவோட போவேன். இப்போ எங்கள் ஊரில் கிராமத்துலேருந்து போவோம். எய்த்தாப்பில் ஒரு சைக்கிளில் வருவார். கொஞ்சம் வயசில் மூத்தவர் வருவார். சின்னப்போ எங்கள் அப்பாட்ட எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 5வது 6வது படிச்சிருப்பார். அவர் இப்போ கவர்மெண்ட் வேலை பார்த்து 30 வயசு இருப்பார். சைக்கிளில் வருவார். விசுக்கு இறங்கி இப்படி கும்பிட்டு போவார். சைக்கிள் எடுத்து போனதை பார்க்கல, நான் பார்த்துருக்கேன். இப்படி இறங்கி இப்படி கும்பிட்டு போவார். இப்படி வாத்தியார் முன்னாடி சைக்கிளில் நடந்து வர்ற வாத்தியார் எடுத்து போக மாட்டாங்க. இப்போ அப்படியா இருக்கு? சார் குட் பை அப்படின்ட்டு போகிறான். ஸ்கூல்லே அந்த பணிவு இருந்திருக்கு. பள்ளியினுடைய அந்த அறிவை பெறுவதற்கே அந்த பணிவு அன்னைக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி எல்லாம் போச்சு. அப்போ வேதாந்த ஞானத்தை பெறுவதற்கு எப்படிப்பட்ட பணிவு வேணும்? அஷ்டாங்க நமஸ்காரம். சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்கிற காரணம் அதுதான். மனதோடு சேர்ந்து 7 அங்கங்களையும் சமர்ப்பித்தல், வீழ்ந்து வணங்குதல். வேறு ஞானம் கூட பணிவில்லாமல் வந்துடலாம். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்த்து எல்லாம் ஆஃபீஸில் போனால் சல்யூட் அடிப்பான். சார் குட் பை. அதெல்லாம் அந்த பதவிக்காக அடிக்கிறது. அவனே வேலையை விட்டு போயாச்சுன்னா மதிக்க மாட்டான். அதில் இருக்க வரைக்கும் மதிப்பேன். இது அப்படி இல்லை. இது பிரணிபாதேனன்னு சொன்னால், அதாவது அகங்காரத்தையும் சேர்த்து சமர்ப்பித்தல். இது முக்கியமான ஒரு பண்பு. சில பேர் எவ்வளோ படிச்சுட்டு வருவாங்க. படிச்சுட்டு வந்தாலும் கூட எவ்வளவு ஞானம் இருந்தாலும் குருவோட வந்தால் அங்கே பணிவு தான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு சாமிகிட்டே பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய கலெக்டர், என்ன படிப்பு வந்தாலும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்தார். கீழே தான் உட்காந்தார் அங்கே சாமிகிட்ட. இதை விட இன்னொரு விட பார்த்தேன். துக்ளக் ஷோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்தார் சாமியை பார்க்க ஒரு விடவை. அவர் எவ்வளோ பெரிய பொதுவாக ஞானத்துலேயும் கூட நல்ல மேலானவர் தான். வந்திருக்கும்போது நான் சேர் எடுத்து போட்டேன். சாமி முன்னாடி ஒரு சேர்னால் கொஞ்சம் வயசானவர் இல்லையா, உட்கார மாட்டேன்ட்டார். கரெக்டாக கீழே இறங்கி உட்காந்துட்டார். அதே மாதிரி அந்த ஒரு புக்கு வெளியிட்டார் மேடையில். சாஷ்டாங்கமாக அப்படியே கீழே விழுந்து சாமி எங்கள் குருநாதர் அவர் கும்பிட்டார். பார்த்தேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பண்பு. நீ உண்மையிலேயே ஞானத்தை அடைய வேண்டும், பணிவுடன் போக வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2வது வகுப்பு தான் படித்தார். அவர்கிட்ட எவ்வளோ பெரிய ஆள்கள், பெரிய பெரிய கிரீஷ் சந்திரகோஷ் நாடக ஆசிரியர், எவ்வளோ பணிவாக போய் அவர்கிட்ட. விவேகானந்தர் எவ்வளோ படித்தவர். எவ்வளோ படித்தாலும் அங்கே கால் தூசிக்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கால் தூசிக்கு சமமில்லை நினச்சி போனாங்க. ஏன்னா அவருடைய ஞானம் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. வீழ்ந்து வணங்குதல். அடுத்த சொல்கிறாரு,
மகேந்திரநாத் குப்தாவே அப்படித்தான் சொல்லியிருக்கேன். காலேஜில் ப்ரொஃபஸர் முதல் தடவை போகிறார். போய் அவரை பார்க்கும் பொழுது இந்த இதை நிறையா தடவை உதாரணமாக சொல்லியிருக்கேன். இவர் 2ஆவது படித்தவர். அவர் காலேஜில் பேராசிரியர் கல்லூரியில். அவர் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்கும்போது உன் மனைவி எப்படி இருக்கான்னு கேட்குறாரு. அவர் ஒன்றும் தெரியாது, செய்யுமே அஞ்ஞானிங்கிறார். யார்? மகேந்திரநாத் குப்தா. ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்ன பெரிய ஞானியோன்ட்டார். ஒரு 2ஆவது படித்தவர் ப்ரொஃபஸரை பார்த்து நீ ஒன்றும் பெரிய ஞானியோன்னார். என்னுடைய ஆணவத்துக்கு விழுந்த முதல் சம்பட்டி அடிங்கிறார். அந்த அவர் தான் ராமகிருஷ்ணனுடைய உபதேசத்தை பூரா எழுதினவர். 3 வால்யூம் உபதேச மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா. அவருக்கு ஒரு பெரிய சக்தி இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்டு போகிறோம் பார்த்தீங்களா, இதை குறிப்பெடுக்க மாட்டார். வீட்டில் போய் அவர் பேசுனதை வரி விடாமல் எழுதி வச்சுருவாராம். அப்படி எழுதி வச்சதை ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கைக்கு பிறகு விவேகானந்தர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதே புக்கு அன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவருடைய அமுத மொழிகள் 3 வால்யூம் இருக்குது. அந்த மகேந்திரநாத் குப்தா எழுதினது. அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த பணிவு. அடுத்தது சேவையா, அடுத்த ஒரு வார்த்தை, முதல் வரி கடைசி வார்த்தை. அதாவது ஒரு சிஷ்யன் குருகிட்ட ஞானத்தை கேட்குறான். என்னதான் ஞானத்தை கேட்டாலும் கூட அவன் மனசுக்குள்ளே வைராக்கியத்தோடு எல்லாம் வேணான்ட்டு வந்தாலும் கூட இந்த விருப்பு வெறுப்பு ஒரு மனுஷனுக்கு போகாது. இந்த ராகத்வேஷங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக இந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பணத்தை கொடுத்து அதாவது செல்வத்தை கொடுத்து ஒரு அறிவை வாங்கணும்னா பணத்தை கொடுத்து அறிவை வாங்கலாம். ஒரு அறிவை கொடுத்து அறிவை வாங்கலாம். ஏன்னா நம்மள்கிட்ட எனக்கு ஹிந்தி தெரியும், உனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் ஹிந்தி சொல்லித்தரேன், நீ இங்கிலீஷ் சொல்லித்தான். புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, சாமி நான் சாமிகிட்ட வேதாந்தம் படிப்பாங்க, சாமிக்கு சில டெக்னிக்கல் அவங்க சொல்லி தருவாங்க. சில பேர் தர்க்கம் தெரியும், தர்க்கத்தை நல்லா படிச்சுட்டு வந்திருப்பார். அவர் தர்க்கத்தை ஆனால் இங்கே பணிவாக தான் இருக்கணும். தர்க்கத்தை சாமி நீ எனக்கு தர்க்கத்தை சொல்லிக் கொடுன்னே கேட்பார். இவர் திருப்பி ஞானத்தை அவர்கிட்ட கேட்பார். இப்படி ஒரு அறிவை கொடுத்து ஒரு அறிவை வாங்குவது. பிறகு செல்வம் இருக்குது, அவங்களுக்கு ஆக்ஷனுக்கு செல்வத்தை காணிக்கையாக கொடுத்து அப்படி வாங்கிறது இருக்குது. சேவையை கொடுத்து அறிவை பெறுவது ஒரு பண்பு இருக்குது. ஒன்றும் கொடுக்க முடியலைன்னா சேவையை கொடுத்து பண்ணுதல். இதெல்லாம் எப்படின்னு சொன்னால், இந்த சிஷ்யன் ஆசிரமத்தில் போய் சேர்ந்த உடனே வைராக்கியமெல்லாம் இருக்கும், விருப்பு வெறுப்பு போகாது. விருப்பு வெறுப்பு போகிறதுக்கு ஒரே சாதனை கர்மயோக சாதனை தான். அதாவது ஒரு இல்லறத்தில் இருந்தால் கர்மயோகம் நிறையா செஞ்சுருப்போம். நேரடியாக பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு போகிறான்னு வச்சுங்களேன், அவன் கர்மயோகம் செய்யறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால் என்னன்னா, கர்மயோகம் செய்யாமல் வந்ததுனால அங்கே ராகத்வேஷம்லாம் நிறையா உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும். வைராக்கியம் வந்திருக்கு, எனக்கு எந்த சோகம் வேணான்ட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த விருப்பு வெறுப்பு உள்ளே உட்காந்துருக்கும். அப்போ அந்த விருப்பு வெறுப்பை போக்குறது கர்மயோகம் ஆசிரமத்தில் எப்படி செய்கிறதுனா சேவை மூலமாக செய்யணும். சேவையா அங்கே அந்த சேவையை கர்மயோகமாக செய்யும் பொழுது அவனுடைய விருப்பு வெறுப்பு நீங்குகின்றது. சேவையினுடைய முதல் பலன் சித்த சுத்தி ஏற்படும். மனதில் அவனுக்கு ராகத்வேஷம் நீங்கும். எதையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்தல். சில பேருக்கு குருவுக்கு சேவை செஞ்சு பழக்கம் இருக்கலாம், அங்கே வாய்ப்பு இருக்கலாம். வேறு யாருக்காவது சேவை செஞ்சுருப்பாங்க, இன்னொரு குருவுக்கு செஞ்சுருப்பார், வேறு எங்கேயோ சேவை செஞ்சுருப்பார், எதையும் எதிர்பார்க்காம. அதனுடைய பலன் கூட சேவை செய்யாத ஒரு குருகிட்ட பலனாக கிடைக்கும். எனக்கே ஒரு சாமி ஒருத்தர் சொன்னார், வேதாந்தமே படிக்காத ஒரு குருகிட்ட போய் வேறு சாதனையெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கார். அதே ஒரு பிரம்மச்சாரி வேதாந்தம் படித்த குருகிட்ட படிக்க வர்றாரு, ஆனால் அங்கே சேவை செய்கிற வாய்ப்பே இல்லை அவருக்கு. ஆனால் அங்கே செஞ்ச சேவையினுடைய பலன் என்னாச்சான், இங்கே இவருக்கு கிடச்சிச்சான். அதனால் அதாவது நிறைய சம்பாத்தியம் ஐஸ்வர்யம் எல்லாமே இருந்தாலும் கூட இங்கே வரும் பொழுது அவனுக்கு இன்னொரு பலன் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், மனசில் இருக்கக்கூடிய அசுத்தம் நீங்கின பிறகு குருவுக்கு சேவை செய்யும் பொழுது ஒரு சிரத்தை என்ற ஒரு பண்பு வருகின்றது, நம்பிக்கை என்ற ஒரு பண்பு வருகிறது. அதாவது ஆசிரமத்தில் ஞானத்தை தேடி வரக்கூடிய சிஷ்யன் எப்படி வருவான்னு ஒரு மந்திரம் இருக்குது. ஒரு உபனிஷத்தில் தலையில் தீ பிடிக்குது ஒருத்தனுக்கு. தீ பிடிச்சா முதல்ல எங்கே ஓடுவான்? தண்ணி எங்கடா இருக்கும்போது தண்ணியில் அணைக்கிறதுக்கு தான் ஓடுவான். எப்படி தலையில் தீ பிடிச்சி எப்படி தண்ணியில் போய் முங்கம்ட்டு வேகமாக அப்படி வெறியோடு வருவானா. வைராக்கியத்தில் தூண்ட போட்டு அப்படி வந்திருக்கான். அவன்கிட்ட குரு வர்றான். வந்த உடனே இவர் என்ன சொல்கிறாரு,
துக்கத்தில் வர்றான். அப்படி என்னுடைய துக்கத்தை போக்கவே முடியலை, எனக்கு அவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நான் சோகத்தில் மூழ்கி போய் கிடைக்கேன் அப்படின்ட்டு வர்றான். இவர் என்ன பண்ண, நீயே ஆனந்த ஸ்வரூபங்கிறார். என்ன சொல்கிறார் குரு, நீ ஆனந்த, என்னடா இது குரு, நம்ம துக்கத்தில் வந்திருக்கோம், ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறார். அப்போ நம்மளைன்னா நம்மளைன்னா இவனுக்கு ஞானம் வராது. அப்போ என்ன ஆகும்னா, இவன் என்னதான் மனசில் வேறு என்னடா இவ்வளோ இருக்குது இப்படி நம்மளை ஆனந்தம்னு சொல்கிறாரு, அவர் சொல்கிறதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி அந்த கூட சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகின்றது. ஏன்னா அவர் சந்தோஷமாக இருக்கார், பார்க்குறான் அவர் ஆனந்தமாக இருக்கார். அப்போ இவனுக்கு அவருடைய வார்த்தையில் ஒரு சிரத்தை ஏற்படுகின்றது, நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா இவர் சொல்கிறாரு, இவர் அப்படி இருக்கார். அதனால் நம்மளுக்கு இந்த வார்த்தையை நம்பினோம்னா நம்மளுக்கு கிடைக்குங்கிற இந்த ராகத்தை வேஷமெல்லாம் போகிறது ஒன்று, நம்பிக்கை ஒன்று ஏற்படுகின்றது. ஏன்னா அந்த பலனை பார்க்குறான் அவர்கிட்ட. என்னதே இருந்தாலும் கூட அவர் பாட்டுக்கு இருக்கார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதில் இவனுக்கு பார்த்த உடனே இவனுக்கு குருவின் மேல் ஒரு நம்பிக்கை வருகின்றது. ஏதோ ஒரு அறிவு இவர்கிட்ட இருக்குது, அந்த அறிவுனால தான் நம்மளை விட ஒரு வித்தியாசமாக இருக்கார், அந்த வித்தியாசத்துக்கான அறிவு அப்படின்னு சொல்லி நம்பி அவர் கூட இருக்கும் பொழுது ஒரு சிரத்தை, ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது. அப்படி நம்பிக்கை ஏற்பட்டு அவர் கூட இருக்கணும்னா அவருக்கு சேவை செஞ்சாதான் முடியும், இந்த சேவையினால் பெற முடியும். அது மட்டும் இல்லை, குருவோடு இருந்த ஒரு பெரிய பிரயோஜனம் என்னன்னு சொன்னால், பாடம் நடக்கிற நேரம் தவிர அவருடைய வாழ்க்கையே பாடமாக இருக்கும், அவருடைய வாழ்க்கையே பாடமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்லணும். இல்லை, என்னுடைய அனுபவம், அதாவது நான் இந்த வேட்கையோடு ஞானத்துக்குள்ளே போனேன். பெரிய சாதனைகள் நான் வேறு மாதிரி ஒரு நாஸ்திக சிந்தனையில் இருந்துட்டு போனதுனால பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு போக முடியலை. நான் கிரகஸ்த வாழ்க்கையிலேருந்து வந்துட்டு போனதுனால. ஆனால் வேட்கை இருந்தது, அதுக்காக சாதனையே பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தத்துவ விஷயம் மட்டும் எனக்கு புரியாது. கர்மயோகம், பக்தி யோகம்லாம் சொல்லுவார், புரியும். ஆனால் அவர் கூட தொடர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சி, சாமிஜி என்னுடைய குருநாதர் கூட. அப்போ நிறைய பண்புகள், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிற முடிஞ்சிச்சு. ஆனால் வேதாந்தம் மட்டும் புரியாது. ஆத்மான்னு சொன்னால் தூங்கிடுவேன். ஆத்ம தத்துவத்தை பேசினான்னு தூக்கம்தான் வரும் எனக்கு. தத்துவம் பிரம்மம்னு பேசினான்னு வச்சுக்க தூக்கம் வந்துடும் எனக்கு. நானே கேட்டிருக்கேன், ஒன்றும் புரியலையே சாமி, என்ன புரிஞ்சு கொஞ்ச நாள் கூட பாருங்கள் அப்படிம்பார். நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறேன்னு கூட கேட்டுவிட்டேன். நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா சாமி சொல்கிறீங்களோட கேட்டேன் அவர்கிட்ட. அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் அப்பயும் சேவை பண்ணாலும் ஒரு பெரிய வாய்ப்பு பகவான் கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை 10 நாள் இருந்தது. குழந்தைய பார்க்குறது மாதிரி பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டு, ஒரு சின்ன குழந்தை எப்படி பார்ப்போம், கொழுப்பாட்டுறதுலேருந்து பல்லு விளக்குறது, அப்படி ஒரு சேவை செய்கிற பாக்கியம் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்படி அவருக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப மோசமாக இருக்கும். அது இயல்பாக நடந்தது, பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு கிளாஸ் கேட்குறேன், திரை விலகுனது மாதிரி விலகுது, உள்ளே அப்படியே விஷயம் போகுது. நான் சாமிகிட்டே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு உடம்பு ஏன் முடியாமல் போச்சு தெரியுமா, என்னாலதேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா, எனக்கு புரியணும்னா இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, அதுக்காக கடவுள் உங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆக்கிட்டாரு அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அதில் ஒரு பெரிய பலன் இருக்கின்றது. பணிந்தும் பணிவிடை செய்தும், ரெண்டாவது சேவையாங்கிறது. முதல் வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னால், அதாவது பிரணிபாதேன, நமஸ்காரம் செய்தல், பணிவோடு இருத்தல். ரெண்டாவது சேவையா, பணிவிடை செய்தல். இது ரொம்ப ஒரு முக்கியமான பண்பு. ஏன்னு சொன்னால், இப்படி சேவை செய்யும் பொழுது அவனுக்கு மனத்தீமையும் கிடைக்கிறதுன்னு பார்த்தோம், நம்பிக்கையும் வருதுன்னு பார்த்தோம். அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா அவரை நேரடியாக பார்க்கும் பொழுது அவருடைய குணங்கள்லாம் பார்க்குறேன். நானே பார்த்தேன் ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வர்றார், ரொம்ப உடம்பு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கார் சாமி. ஒருத்தர் சொல்கிறாரு, சாமி நீங்கள் பிரம்ம ஞானத்தில் இருங்கங்கிறார், ஆத்மஸ்வரூபத்தில் இருங்கங்கிறார். அப்போ சாமி சொல்கிறாரு, நான் ஆத்மாவில் தான் இருக்கேன், புத்தி எல்லாம் மாறி மாறி பேசுகிறாரு. அந்த உடல்நிலை சரியாமல் இருக்கும் பொழுதும் கூட நான் ஆத்மாவாகத்தான் இருக்கேன், ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அப்போ நேரடியாக அந்த ஞானத்தினுடைய உறுதியை கண்கூட பார்க்குற அவர் சேவை செய்யும் பொழுது, கூட இருக்கும் பொழுது, அவர் கூட இருக்கிற பொழுது, இது ஒரு நம்மளுக்கு அந்த ஞானத்தின் மீது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். டாக்டர்கிட்ட போகிறார் ஒருத்தர், வைத்தியத்துக்கு போகிறாரு,
அந்த டாக்டர் எப்படி வைத்தியம் பண்ணுறாரு, நல்லா வைத்தியம் பண்ணுவாரா மோசமாக தெரியாது. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணால், அந்த டாக்டர்கிட்ட போனேன்ப்பா, அவர் நல்லா வைத்தியம் பண்ணார்ப்பா, எனக்கு இவ்வளோ நோய் இருந்துச்சு எல்லாம் சரியாக போச்சுன்னு சொன்ன உடனே என்ன ஆகுது, நேரடியாக முதல்ல அவருக்கு நோய் இருந்துச்சு, இப்போ நோய் இல்லைன்னு பார்க்குறாரு. பார்த்தோட நம்பிக்கை அவருக்கு, அவரை எறியாமல் அந்த டாக்டர்கிட்ட நம்பிக்கை வருமா வராதா? வந்துடும். அது மாதிரி குருவினுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இவனுக்கு இந்த ஞானத்தில் நம்பிக்கை வருகிறது. இது 2வது பண்பு. 3வது பண்பு பரிப்பிரஷ்னேன, கேட்டும், பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்டும் அப்படின்றது. நீ வருஷம் பூரா சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவர் மரணப்படுக்கையிலிருந்து அவர் மோட்சம் அடைகிறது வரைக்கும் உனக்கு ஞானமே வராது. கேட்கணுங்கிறார். குருவிட்ட சேவை செஞ்சால் பத்தாது, ஞானத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கணும். அவர் சொல்கிற ஞானத்தை கேட்க வேண்டும். அதுவாக ஞானம் உள்ள ஸ்பிரிச்சிரும்னா ஒரு நாளும் ஸ்பிரிக்காது. ஞானம் என்னைக்காவது அதுவாக வருமானா வரவே வராது. குருவுக்கு சாஸ்திரம் ஒரு நிபந்தனை விதிக்குது. என்ன நிபந்தனை தெரியுமா? கேட்காதவர்களுக்கு இதை சொல்லாதே, உன்னிடம் கேட்காதவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லாதே. பகவத்கீதையிலேயே ஒருத்தர் எல்லோரும் கேட்பாங்க, ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போய் சொன்னார், பீமனுக்கு சொல்லியிருக்கலாம்ல, இல்லை இவனுக்கு தருமனுக்கு சொல்லியிருக்கலாம்ல, நகுலன் சகாதேவனுக்கு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னால் ஒரு கேள்வி சாதாரணமாக கேட்பாங்க. ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு பக்குவம் இல்லை, இவனுக்கு பக்குவம் இருக்குது, இவனுக்கு சொன்னால் புரியும், இவனுக்கு சொன்னால் புரியாது. நகுல சகாதேவன் ஏற்கனவே ஞானம் இருக்குது, தர்மனுக்கு ஞானம் இருக்குது, பீமனுக்கு சொன்னாலும் புரியாது, அர்ஜுனனுக்கு சொன்னால் புரியும், அதுக்காக சொன்னார்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் கரெக்டாக சொன்னார், 4 பேரும் கேட்கலை, சொல்லலை, அர்ஜுனன் கேட்டான்னு சொன்னார். எப்போ கேட்டான்னு அப்போ சொன்னார். எத்தனையோ வருஷம் கூட தான் கேட்டான ஞானத்தை பற்றி கேட்கலையே, கேட்டான்னு சொன்னார். அது மாதிரி குருவிடம் கேட்க வேண்டும். கீதையில் ஒரு ஸ்லோகம் வருது, எப்படின்னா, இந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜன்னு சொல்லி 66வது ஸ்லோகம். அதான் கீதையை நிறைவு பண்ணுறார். இந்த கீதையினுடைய உபதேசம் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் முடிஞ்சு போகுது. முடிஞ்ச பிறகு சொல்கிறாரு, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இதம் தே நான் அது ஒரு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னென்னா, தவம் இல்லாதவனுக்கு இந்த ஞானத்தை சொல்லாதே, பக்தி இல்லாதவனுக்கு இந்த ஞானத்தை சொல்லாதே, குறை காண்பவனுக்கு சொல்லாதே, கேட்க விரும்பாதவனுக்கு சொல்லாதேங்கிறார். இவ்வளவு கீதை உபதேசம் பண்ணிவிட்டு அவரே பகவான் என்ன சொல்கிறாரு, இதை கேட்க விரும்பாதவனுக்கு சொல்லாதே. அப்போ குருட்ட நீ சேவை செஞ்சுக்கிட்டு 100 நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தால் அவனுக்கு ஞானம் வருமானம் வராது. அவர்கிட்ட உபதேசத்தை கேட்கணும், நீயும் கேட்கணும், அவர் சொல்கிறதையும் கேட்கணும், அப்படி சொல்லணும். சரி, கேட்டவனுக்கெல்லாம் குரு சொல்லிடலான்னு அப்படி குருவும் சொல்லக்கூடாது. குரு கேட்டவனுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அவரே சொல்கிற தவம் இல்லாதவனுக்கு பக்தி இல்லாதவன்ட்டு. ஒரு சில பேர் எதுப்படி கேட்பான் தெரியுங்களா, சும்மா இவருக்கு தெரியுதான்னு பார்ப்போமேனு கேட்பான். குருவுக்கு ஞானம் இருக்கான்னு சோதிக்கிறதுக்கு பார்ப்போம்னு கேட்பான். சில பேர் என்ன பண்ணுவான்னா, கிண்டலுக்கு கேட்குறவனும் உண்டு, கேலியாக கேட்குறவனும் உண்டு. அதுக்காக போயிட்டு எப்போ வேணாலும் கேட்கலான்னு 10 மணிக்கு மேலே தூங்க போகிற நேரத்தில் போய் கேட்டால் அப்படி இருக்கும். இந்த சினிமாவோட ஒன்று இருக்குது, ஒரு வாத்தியார் சொல்லிவிடுவார், எப்போ வேணாலும் சந்தேகங்கள்ட்டான்னு சொல்லி விவேக்கிட்ட 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் போய் கேட்கக்கூடாது. ஆனால் அந்த சின்மயானந்தர் ஒரு புக்கில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் எழுதியிருந்தார். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு மேத்ஸ் வராது, கணித ஆசிரியருக்கு இந்த பையன் மேலே ரொம்ப ஒரு அன்பு உண்டு. அவன்கிட்ட சொன்னார், உனக்கு கணக்கு வரும்பா, நீ உனக்கு சந்தேகம் எப்போ வேணால் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உறுதியாக நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரியமாக சொல்லி வச்சுருந்தாரான். இவன் என்ன பண்ணுறான், பரீட்சை நாளைக்கு ஒரு கணக்கு பார்க்குறான், ஒன்றுமே புரியலை. ஆனால் அதுக்காக குரு அவரே எப்போ வேணாலும் வான்னு சொல்லியிருக்கோம். சாயந்தரம் தான் போகிறான். போய் நாளை பரீட்சை இருக்குது, இந்த சந்தேகத்தை அவரே சொல்லிட்டார். இவன் போனோன்னா அந்த செங்கம்மா சார் யாருப்பா நீ வெளியே போ அப்படிங்கிறார். வாசலில் நின்றுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கார். யார் நீ இப்போ போய் நீ போய் முதல்ல வெளியப்பா அப்படின்றாரு. ஏன்னா தெரியாத மாதிரி குரு பேசுகிறாரு, எதுக்கு இப்படி நம்மளை கேட்குறாருன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்புறம் ஓரமாக நிற்கிற ஒரு கார் வருது, 2 பேரும் இறங்குறாங்க, ஒரு பையை வச்சுட்டு போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. என்னமோ நடந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு அவர் வாத்தியார் ப்ரொஃபஸரை கை குலுக்கிட்டு போகிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, மனைவி பிரசன வேதனையில் இருக்குது. இவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு,
இது அப்போ இது எப்படா என்ன ஆக போகுதுன்னு பயந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ போய்கிட்டு சந்தேகம் கேட்குற போய் சார்னா இப்படி இருக்கான். அவர் பிறகு திருப்பி போன பிறகு அவர் என்னப்பா மது நீ நிற்கிறியா இவாப்பான்னு கூப்பிட்றாரு. அதே வாத்தியார் கூப்பிட்ட உடனே என்ன சார் முதல்ல வந்து கூப்பிட்டேன், நீங்கள் தெரியாத மாதிரி பேசினேன். அதுவா உனக்கு கல்யாணம் முடிச்சா தான் புரியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவருடைய மனைவி பிரசவ இருந்துருக்கு. அப்புறம் இல்லைப்பா இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு அதுக்காக வந்தாங்க, நான் அந்த சூழ்நிலை இருந்தேன். அப்படி குருவிட்ட எப்போ கேட்கணும் சூழ்நிலையும் பார்த்து கேட்கணும். அவர் எந்த மாணவனுக்கு சொல்லணும் அப்போ பார்த்து சொல்லணும். அப்படி கேட்டு இந்த ஞானத்தை பெறுவாயாக அப்படின்னு சொல்லி முதல் வரியில் பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்டும்ட்டார். முதல்ல குருட்ட பணிவாக இருக்கணும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ஞானத்தை சொல்லும்படி கேட்க வேண்டும். இந்த 3 பண்பு சிஷ்யனுக்கு கட்டாயம் தேவை. இது முதல் வரியில் சொல்லிட்டார். 2வது வரியில் குரு எப்படிப்பட்ட குருவிடம் கேட்க வேண்டும் அவர் சொல்கிறார். உபதேக்ஷியந்தி தே ஞானம், உனக்கு இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்வார்கள். யார்? ஞானினக தத்துவ தர்ஷினகங்கிறார். அந்த குருவுக்கு 2 லட்சணம் சொல்கிறார். ஞானினக தத்துவ தர்ஷினக. இது இப்படிப்பட்ட குருவிடம் நீ சென்று கேட்டால் உனக்கு இந்த ஞானத்தை அவர்கள் உபதேசம் செய்வார்கள். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த ஞானத்தை உபதேசம் செய்வார்கள். எப்பயுமே சங்கரர் சொல்கிறார் முண்டகோபனிஷத்தில், நியாயமாக ஞான வேட்கையோடு வந்து ஒரு சிஷ்யன் கேட்டால் குரு உபதேசம் பண்ணாமல் இருக்கக்கூடாதான். அவனுக்கு கட்டாயம் உபதேசம் பண்ணணுமா. ஞான வேட்கையோடு வந்து கேட்டான். சரி உபதேசம் பண்ணலைன்னு அவருக்கு ஏதாவது தோஷம் வந்துடுமோன்னு அப்படியெல்லாம் கிடையாது. தோஷமெல்லாம் அவருக்கு வராது. ஏன்னா அவர் ஏற்கனவே மோட்சத்தை அடைஞ்சிட்டார். அதனால் அவர் தோஷம் வரப்போவதில்லை. அவர் ஒரு கருணையின் அடிப்படையில் யார் வந்து உண்மையான வேட்கையோடு கேட்குறானோ அவனுக்கு இந்த குரு உபதேசம் செய்ய வேண்டும். அதையும் சொல்கிறார். உபதேக்ஷியந்தி தே ஞானம், தேன்னா உனக்கு ஞானம், இந்த ஞானத்தை. இது வரைக்கும் இந்த 12 ஸ்லோகத்தில் 12 சாதனைகள்லாம் சொல்லி ஞானத்தை சொன்னார். இந்த அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் ஞான கர்ம சந்நியாசத்தை பற்றியும் சொன்னார். இந்தப்படிப்பட்ட ஞானத்தை தே உனக்கு, ஞானம்னா இந்த ஞானத்தை உபதேக்ஷியந்து உபதேசம் செய்வார்கள்ட்டார். கருணையினால் அந்த குருவானவர் உனக்கு உபதேசம் செய்வார்கள். எப்படிப்பட்ட குரு? சிஷ்யனுக்கு 3 லட்சணம் சொன்னார். பணிதல், பணிவிடை செய்தல், கேட்டல்னு. இங்கே சிஷ்யனுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னார். குருவுக்கு ஞானினக தத்துவ தர்ஷினகன்ட்டார். இது ஒரு 2 வார்த்தை, இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. இந்த ஞானினக தத்துவ தர்ஷினகன்ட்டு. சிஷ்யனை பற்றி மட்டும் சொன்னீங்க சாமி, குருவை பற்றி சொல்ல வேணாமா? அதனால் அழகாக 2 வார்த்தையில் சொல்கிறார். ஞானினகன்னா அறிந்தவர்கள். எதை அறிந்தவர்கள்? பிரம்ம தத்துவத்தை நன்கு ஒரு குருவின் மூலமாக கேட்டு அறிந்தவர்கள் ஞானினக. பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை சும்மா அறியலை, நன்கு ஒரு குருவின் மூலமாக கேட்டு அறிந்தவர்கள் ஞானினக. சரி, அறிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களன்னா புரிஞ்சதோடு மட்டும் இல்லை, தத்துவ தரிசினக, தத்துவத்தை பார்த்தவர்கள், அந்த ஞானத்தில் நிலை பெற்றவர்கள். முறையாக படித்து வந்த குரு, படித்து வந்து அதை நன்கு புரிந்து கொண்ட குரு, புரிந்தது மட்டுமல்ல அந்த ஞானத்தில் நிலை பெற்ற குரு, தத்துவ தரிசனக. ஆத்மாவை பற்றி கேட்டவர்கள், ஆத்மாவை பார்ப்பவர்கள். இங்கே பன்மையில் சொல்கிறார். பன்மையில் சொல்கிறாருன்னு சொன்னால் பல குருங்கிற அடிப்படையில் இல்லை. இப்போ நீன்னு சொல்கிறதுக்கு நீங்கள்னு சொல்கிறதுக்கு இப்படி வித்தியாசம் இருக்குது. ஒருத்தரவே நீன்னு சொல்லுவோம், 10 பேர் இருந்தால் நீங்கள்னு சொல்லுவோம், ஒரு ஆள் இருந்தால் நீன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஆள் உயர்ந்தவர் இருந்தால் என்ன சொல்லுவோம்? நீங்கள்னு பன்மையில் தான் சொல்லுவோம். தாங்கள், நீங்கள் அப்படி சொல்லுவோம். அது மாதிரி அவர்கள் உபதேசம் செய்வார்கள் அப்படிங்கிறார். அதை ஒரு பன்மையில் சொல்கிறாருங்க. அப்படிப்பட்ட குரு உனக்கு உபதேசம் செய்வார்கள். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே 3 விதமான குரு சொல்லப்படுது. இங்கே ஸ்ரோத்ரியன், பிரம்மனிஷ்டக அப்படின்னு 2 லட்சணம் இருக்குது. அதாவது ஸ்ரோத்ரியன்னா பிரம்மனி, தத்துவ தரிசனகன்னா பிரம்மனிஷ்டன், ஸ்ரோத்ரியன்னா ஞானினக, முறைப்படி வேதாந்தத்தை கேட்டவன். முறைப்படி வேதாந்தத்தை கேட்டு அந்த ஞானத்தில் நிலை பெற்றவருக்கு பேர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன்னு பேர்.
ஸ்ரோத்ரியம்னா நான் கேட்டல். அவரும் ஒரு குருவிடமிருந்து நன்கு கேட்டவர். முதல் தகுதி குருவுக்கு என்ன தெரியுமா? ஒரு குருவிட்ட போகிறோம், அவருக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி அவருக்கு குரு இருந்திருக்கணும். என்ன இருந்திருக்குன்னா, அவர் இல்லை எனக்கு குருவே கிடையாது, நானாக கண்ணை மூடி தியானம் பண்ணி நானாக கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் தபஸ்வியாக இருக்கலாம், நல்லா அவருக்கு வந்து ஒரு சித்தியெல்லாம் கூடியிருக்கலாம், நல்ல பண்புள்ளவராக இருக்கலாம், நல்ல சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும், பாடம் கேட்கக்கூடாது, அவர்கிட்ட பாடம் கேட்கக்கூடாது. ஏன்னா முதல் தகுதியே அவருக்கு ஒரு குரு இருந்திருக்க வேண்டும், அந்த குருவிடம் அவர் பாடம் கேட்டிருக்க வேண்டும். ஏன்னா குருவெல்லாம் கிடையாது, நானாக கண்டுபிடிச்சி சொன்னதுன்னு சொன்னார்னா அப்போ நானாக கண்டுபிடிச்சிக்கிறேன்ட்டு வந்துடணும். நீங்களாக தானே கண்டுபிடிச்சிங்க, அப்போ ஆனால் அப்படி தானே வரணும். அவராக கண்டுபிடிச்சா நம்மளாக கண்டுபிடிக்க தெரியாதா? பிறகு அவர்கிட்ட போய் கேட்கணும், நியாயம்தானே இது? அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படிப்பட்ட குரு உபதேசம் பண்ணால் அந்த நீங்களாக கண்டுபிடிச்ச விஷயத்த நீங்களே வச்சுக்கோங்க, நானாக கண்டுபிடிச்சி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்துடணுங்கிறார். முதல் தகுதியே குருவுக்கு குரு இருக்க வேண்டும், முறையாக படித்திருக்க வேண்டும். அதாவது சில பேர் இந்த விஷயத்தில் இருக்குது, குருவெல்லாம் தேவையில்லை, நம்ம ஒரு சைக்கிள் மெக்கானிக்கு குரு வேணும், ஒரு சாதாரண சைக்கிள், ஒரு தோட்ட வேலை செய்கிறதுக்கு ஒரு குரு வேணும். நீயே எப்போ கண்டுபிடிப்ப? அவர் வந்து ஒரு சைக்கிள் ஒரு நட்டை கழுத்துன்னு எப்படி கழட்டுறோம்னு ஒரு குரு பார்த்து உடனே கழட்டினோம், இவனான எப்படி கழட்டுவேன், எதை கழுத்துறது எதை மாற்றமே தெரியாது. அதுக்கே ஒரு குரு தேவை இருக்குது. இந்த அகில அண்ட பிரபஞ்சத்திற்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிற குரு வேணுமா வேணாமா? நீ ஒரு சைக்கிள் மெக்கானிக்கை தெரிஞ்சுக்கிற குரு தேவை இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுவே என்ன சொல்கிறாங்க, கரஸ்பாண்ட் கோர்ஸில் படிக்கிறத, ஸ்கூலில் படிக்கிறதவே காலேஜில் போய் படிக்காமல் வீட்டில் இருந்து படித்தா அது கொஞ்சம் மதிப்பு குறைன்னு சொல்கிறாங்க. நேராக போய் படிக்கிறதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாதாரண படிப்பே அப்படி இருக்கும்போது இந்த படிப்பு, இந்த தத்துவம், இந்த அனைத்து அண்ட சராசரங்களுக்கும் மூலமான ஒரு தத்துவமான ஒரு பொருளை பற்றி அறிவை கொடுக்கக்கூடியது. இந்த அறிவை நீயா எப்படி கண்டுபிடிப்ப? ஒரு சாதாரண மெக்கானிசமே நீயா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ இது கட்டாயம் குரு தேவையா இல்லையா? அதனால் முதல் தகுதி ஸ்ரோத்ரியன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு குரு இருந்து அவர் கேட்டிருக்க வேண்டும், அவர் பாடத்தை முறையாக கேட்டிருக்க வேண்டும். அதாவது பத வாக்கிய பிரமாணம் இந்த சொல் எப்படி வந்துச்சு, எப்படி உருவாச்சு எல்லாம் கேட்டு அந்த முறைய வாக்கியங்கள்லாம் கேட்டு படித்து வந்திருக்கணும். சில வார்த்தைகள்லாம் இருக்குது வேதாந்தத்தில், ஒரே வார்த்தை பக்திங்கிற வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கும், ஞானம்ங்கிறதுக்கு பல இடத்துல பல மீனிங். கீதையிலே பார்த்தேன்னா ஒரு இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும், அர்த்தம் இருக்கும், இன்னொரு இடத்துல மனம்ங்கிற இடத்துக்கு ஒரு வார்த்தை, ஒரு சொல்லுக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த பொருள் வரும். அதெல்லாம் நம்ம குருட்ட படித்தா தான் புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ வந்து ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுது, பிள்ளையை பார்த்துட்டு நீ செத்து தொலை அப்படிங்குது. அம்மா செத்து தொலையை சொல்லிடுச்சு, செத்தா போகும். அது அர்த்தவாத வாக்கியம். ஏதோ கோபத்தில் அம்மா சொல்லி புரிஞ்சுக்கிறவானா இல்லையா? அப்படி தானே புரிஞ்சுக்கிற முடியும். அப்படி எந்த வார்த்தை எந்த இடத்துல அர்த்தம் புரிஞ்சுக்கிறோன்னு இப்போனே வாக்கிய விதத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஞ்சதிசையில் அதெல்லாம் பார்க்குறோம். இந்த தத்துவமசிங்கிற வார்த்தைக்கு லட்சியார்த்தம்லாம் பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி அந்த குருகிட்ட இருக்கும் பொழுது அவர் முறையாக கேட்டிருந்தா தான் அந்த முறையாக அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஓரளவுக்கு நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவை. அந்த குருவிட்ட இருந்து அவர் படிச்சிருக்கணும், அவர் ஓரளவுக்கு படிச்சிருந்தா தான் சொல்ல முடியும். முழுசாக இலக்கணமெல்லாம் படிச்சிருக்கணும் இல்லை, ஓரளவுக்காவது இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல இந்த பொருளும் குரு தெரிஞ்சிருக்கணும்னா அவர்கிட்ட குருட்ட படிச்சிருக்கணும். இதுக்கு பேர் ஸ்ரோத்ரியன்னு பேர், முதல் தகுதி. ரெண்டாவது தகுதி என்னென்னா பிரம்மனிஷ்டன். எல்லாருக்குமே படித்தாலே புரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. படித்தா எல்லாருக்கும் புரிஞ்சிடணும்னா எல்லாருக்கும் படித்த உடனே புரிகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னு சொன்னால் வேதாந்தத்தை வந்து படித்து எவ்வளவோ பக்குவத்தோடு இருந்தால் தான் சில பேருக்கு புரியுது, புரிஞ்சாலும் மனசில் நிற்கிறதில்ல. அதனால் வேதாந்தம் படிக்கிற எல்லாருக்குமே இந்த தத்துவம் புரிஞ்சிருக்குங்கிறது கட்டாயமே கிடையாது. அப்போ இந்த தகுதியோடு இப்படியெல்லாம் வந்து
வந்தாத்தையும் புரியும்னா நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்குமே, அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி புரியும் அப்படின்னு ஒரு சந்தேகமெல்லாம் வரலாம். இந்த பிரம்மனிஷ்டன்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதை நம்ம அதை பார்க்கும்போது பின்னாடி இதுக்கு தெளிவாக விளக்கமெல்லாம் வரும். ஓரளவுக்கு இருந்தாலே இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி புரிஞ்சு வர்றது வந்து படித்து வந்திருக்கணும். ஸ்ரோத்ரியன் பிரம்மத்தை புரிந்திருக்க வேண்டும். அவர் தகுதி இல்லாமல் அந்த குரு ஒருத்தரை கேட்டிருந்தார்னா பாடம் புரிஞ்சிருக்கும், பாடமெல்லாம் அழகாக சொல்லுவார். ஆனால் அந்த ஞானம் வந்து உள்ளே போயிருக்குமான்னு சந்தேகமாக இருக்கும். அப்படி ஞானம் உள்ளே போய் அதில் நிலை பெற்றாதான் அதுக்கு பேர் பிரம்மனிஷ்டன்னு பேர். அதனால தான் இந்த வேதாந்தத்தை ரகசியம்னு சொல்கிறாங்க. சில பேர் நிறையா படிச்சிருப்பாங்க, ஆனால் ஞானம் உள்ளே போயிருக்காது. நான் ஏற்கனவே அதுக்கு சொல்ல போகிறோம். 3 வகையான குரு சொல்ல போகிறோம். ஸ்ரோத்ரியன், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், வெறும் பிரம்மனிஷ்டன் குருவை 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஸ்ரோத்ரியன்கிறவர் தான் முறையாக பாடம் கேட்டு வந்திருக்கார். ஆனால் அதோடு இருந்தால் பத்தாது, அவர் பிரம்மனிஷ்டனாகவும் ஆகி இருக்க வேண்டும். முறையாக படித்து முறையாக தகுதியோடு இருந்திருந்தார்னா அவர் பிரம்மத்தை நல்லா நிஷ்டை அடைஞ்சிருப்பார். நிதித்தியாசங்கிற சாதனையெல்லாம் பண்ணி பிரம்மனிஷ்டையை அடைந்திருப்பார். அவருக்கு வந்து பிரம்மனிஷ்டன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், அவருக்கு எப்போ ஞானம் தேவையோ அப்போ அந்த ஞானம் பயன்படணும். அப்போ தான் அவர் பிரம்மனிஷ்டன். அந்த ஞானம் பயன்படலைன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை புரிஞ்சிருக்கலாம், ஞான நிஷ்டை அடையாமல் இருக்கலாம். அப்படி ஞான நிஷ்டை அடைந்த குரு. சில பேருக்கு வந்து நல்ல விஷயம் புரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருப்பார், ஞானமும் உள்ளே போயிருக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் வந்து அதில் வீழ்ச்சி அடைஞ்சு அந்த நிலை வர முடியாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட குருக்கள் இருக்காங்க. அதெல்லாம் பிரித்து நான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சில தடைகளினால் இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த குருவை என்ன பிரிக்கிறாங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், முறையாக கேட்டு தகுதியோடு கேட்டு தத்துவத்தை நன்கு புரிந்து அந்த தத்துவத்தை தன்மயமாக்கி அதில் நிஷ்டை அடைந்தவர் உத்தமமான குரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன். ஞானினக தத்துவ தரிசனக நீங்கள் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், உத்தமமான குரு. சரி, வேறு குரு இருக்காங்கன்னா மிச்சம் 2 குரு இருக்காங்க, அவங்களையும் பார்க்க போகிறோம். இங்கே தெரிஞ்சுக்கிறோம். 2வது குருவாக இருப்பவர் கேவல ஸ்ரோத்ரியன். கேவலம்னா தமிழில் சொல்கிற கேவலம் இல்லை, ஸ்ரோத்ரியனாக மட்டும் இருப்பவர். சம்ஸ்கிருதத்தில் கேவலம்னா மட்டும்னு அர்த்தம். அவர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன். இவர் கேவல ஸ்ரோத்ரியன்னா அவர் பாடத்தை ஒழுங்காக கேட்டவராக மட்டும் இருப்பார். ஆனால் ஞானம் உள்ளே போயிருக்காது. அப்படியே போயிருந்தாலும் அந்த தத்துவத்தில் நிலை பெற்றிருக்க மாட்டார். ஆனால் முறையாக குருட்ட போய் முறையாக பாடம் கேட்டு எதை முதல்ல செய்யணும் என்ன செய்யணும் தெளிவாக கேட்டு தெளிவாக புரிஞ்சிருப்பார், தெளிவாக சொல்லுவார். ஆனால் இந்த பிரம்ம ஞானம் தத்துவ ஞானம் உள்ளே போய் வேலை செஞ்சுருக்குமான்னு கேட்டால் அப்படி வேலை ஒன்று புரியாமே இருந்திருக்கலாம், அல்லது புரிஞ்சிருந்தாலும் கூட அந்த ஞானம் நிலை பெறாமல் இருக்கலாம். இவருக்கு பேர் இடையில் உள்ள குரு. இவர்கிட்ட போனோம்னா இவர் தவறான வழியை காட்ட மாட்டார். தவறான வழியை இவர்கிட்ட படிக்கலாம், தவறான வழியை காட்ட மாட்டார். ஆனால் இவர்கிட்ட என்ன தோஷம் வருங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஆனால் ஏன்னா முறையாக படிச்சிருக்காரு, முறையாக சொல்ல தெரியும், முறையாக படித்ததால் முறையாக சொல்லிக் கொடுக்க தெரியும். இவர் வந்து பேர் கேவல ஸ்ரோத்ரியன், பாடத்தை தெளிவாக கேட்டவராக மட்டும் இருப்பவர். இவர்கிட்ட போய் பாடம் கேட்டேன்னா முறையாக சொல்வார். முதல்ல நீ கர்மயோகம் பண்ணு, மனசை பக்குவப்படுத்து, பிறகு பக்தியெல்லாம் பண்ணு, பிறகு ஞான யோகத்துக்கு வா, அதெல்லாம் முறையாக சொல்லிக் கொடுப்பார். ஞான யோகத்தில் எதெல்லாம் சொன்னால் எப்படி ஞானம் உள்ளே போகுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்வார். அதிலெல்லாம் ஒரு குறை இருக்காது. ஏன்னா அப்படி தான் படிச்சிருக்கார். அவர் படித்ததை அப்படியே கிளிப்பிள்ள மாதிரி அழகாக சொல்லிக் கொடுக்க முடியும். இவர்கிட்ட பாடம் கேட்டால் பெரும்பாலும் கேட்கலாம், தப்பு கிடையாது, பெரிய தோஷம் வராது. ஆனால் சில தோஷம் வரும், அது என்னென்னு பார்க்க போகிறோம் பின்னாடி. இது 2வது குரு. முதல் குரு என்ன சொன்னால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், ஞானத்தை முறையாக குருவிடம் கேட்டவர், அந்த ஞானத்தில் நிலை பெற்றவர். 2வது குரு யார்? கேட்டவர் மட்டும், ஞானத்தில் நிலை பெற்றவர் இல்லை. 3வது குரு யாருன்னா பிரம்மனிஷ்டன், கேவல பிரம்மனிஷ்டன். அவர் கேவல ஸ்ரோத்ரியன், இவர் கேவல பிரம்மனிஷ்டன்னா பிரம்மனிஷ்டனாக மட்டும் இருப்பவர். அது எப்படி முறையாக இவர் முறையாக பாடமெல்லாம் கேட்டிருக்க மாட்டார், ஆனால் பிரம்ம ஞானத்தில் நிலை பெற்றிருப்பார். அது எப்படி முடியும்?
கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க. முறையாக பாடம் கேட்காம அப்படி ஒருத்தருக்கு ஞானம் வந்துடுமா அப்படின்னா இருக்குது, ஞானம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, சில பேர் ஏதோ ஜென்மாந்தரங்களில் நிறைய சாதனைகள் செய்து இந்த வாழ்க்கைக்கு வராமல் இறந்துருப்பாங்க. நல்ல சாதனைகள் செஞ்சுருப்பாங்க, பக்குவமெல்லாம் ஆகிருக்கு, ஞானமே அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பிறவியில் ஏதோ ஒரு சில வார்த்தைகள், அவர்கிட்ட குருவில்தான் கேட்டிருப்பார், முறையாக பாடம் கேட்டிருக்க மாட்டார். ஒரு சில வார்த்தைகளை என்னாகும்னா இந்த ஞானத்தை கொடுத்துரும். ஏன்னா அந்தளவுக்கு மனசு அப்படி பற்றிக்கிறது மாதிரி பியூரிஃபைடாக இருக்குது. ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் பண்ண தவ வாசனை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் யாராவது குரு வந்து சொன்ன உடனே அந்த ஞானம் அப்படி என்ன பண்ணிடுது, பற்றிக்கிறது. அந்த ஞானமே அவர்களுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்து முறையாக படிக்கலை, ஒரு சில வார்த்தைகளினாலேயே தவத்தை புரிந்து கொண்டார்கள். தட்சிணாமூர்த்திட்ட குரு 4 குரு இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி சின்முத்திரையோடு இருக்கார். அந்த ஒரு சின்முத்திரையிலே 4 சிஷியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஞானத்தை. ஏன்னா மனசு அவ்வளோ பக்குவமாக இருக்குது. அப்படி சில பேருக்கு பக்குவப்பட்ட மனதோடு வந்திருந்தால் இவங்க முறையாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன கிடச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளினாலேயே ஞானம் கிடைத்திருக்கும். இவங்கள் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் இல்லை, வெறும் பிரம்மனிஷ்டன். இவர்கள் முதல்ல சொன்னது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், முறையாக கேட்டு பிரம்மத்தில் நிலை பெற்றவர். 2வது உள்ளவர் முறையாக கேட்டவர் மட்டும்தான் பிரம்மனிஷ்டன் கிடையாது. 3வது குரு பிரம்மனிஷ்டன். ஆனால் இந்த பிரம்மனிஷ்டன் உத்தமமான மனிதர். ஆனால் அவர்கிட்ட பாடம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் தவம் பண்ணியிருக்காரு, ஒரு சில வார்த்தையில் ஞானம் கிடச்சிருச்சு, நல்ல பண்புகோல் எடுப்பார், நல்ல தவ ஆற்றல்லாம் இருக்கும். ஆனால் முறையாக ஒரு குருவிடமிருந்து படிக்காததால் அவரிடம் சென்று நீங்கள் பாடம் கேட்கக்கூடாது. ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனும் பிரம்மனிஷ்டனும் ஒரே உயர்ந்த மனிதர்கள் தான். முறையாக பாடம் கேட்டு தத்துவத்தில் நிலை பெற்றவரும் உயர்ந்த மனிதர் தான். முறையாக பாடம் கேட்காம தவத்தினாலே வந்து ஒரு சில வார்த்தைகளால் தத்துவத்தை புரிஞ்சு தத்துவத்தை நிலை பெற்றவரும் உயர்ந்த மனிதர் தான். 2 பேரும் தத்துவ விஷயத்தில் ஞானத்தை நிஷ்டை அடைந்த விஷயத்தில் வேறுபாடு கிடையாது. ஆனால் குரு என்ற அடிப்படையில் இவர்கள் தாழ்ந்தவர்கள் தான். யார்? பிரம்மனிஷ்டர்களாக மட்டும் இருப்பவர்கள். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருப்பவன் உயர்ந்த குரு, வெறும் ஸ்ரோத்ரியனாக இருப்பவன் மத்தியம குரு, வெறும் பிரம்மனிஷ்டனாக இருப்பவர் 3வது குரு. 3வது குருவும் முதல் குருவும் மனிதர்களின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள். புரியுதா உங்களுக்கு? உயர்ந்த மனிதர்கள் 2 பேர் உயர்ந்த மனிதர்கள். ஆனால் ஸ்ரோத்ரியர் கூட கொஞ்சம் கீழ்ந்தவர் தான், நடுவில் இருக்கக்கூடிய குரு. 1வது குரு 3வது குரு மனிதர்களின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள். 2வது இருக்கக்கூடிய குரு குருவின் அடிப்படையில் 2வது ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஆனால் மனிதரின் அடிப்படையில் 3வது அடிப்படைக்கு போயிடுவார் அவர். இப்படி 3 விதமான குருவிடம் இருக்கிறது. இந்த வெறும் பிரம்மனிஷ்டம் குருகிட்ட போய் நீங்கள் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்கிறது குருவேன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்க, அவர் என்ன பதில் சொல்வார்? வெறும் பிரம்மனிஷ்டனாக இருக்கார், அவர்கிட்ட போய் எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது வழி சொல்லுங்கன்னா, மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே. மனசுன்னு எங்கே இருக்குது? எனக்கு உலகத்துலேருந்து பெரிய உலகமே இல்லையேப்பா, இல்லாத உலகத்தை நீ என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி உபதேசம் பண்ணால் அவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த பிரம்மனிஷ்டனாக இருக்கிற அப்படி தான் உபதேசம் பண்ணுவார். ஏன்னா அவர் நேரடியாக ஞானத்துக்கு போயிட்டார். அவருக்கு உலகமும் கிடையாது, மனசும் கிடையாது. அதனால் மனசும் இல்லை, உலகம் இல்லை, நீ எதுக்கு இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்பார். ஆனால் அந்த முறையாக படித்து வந்த குரு என்ன செய்வார்? இப்போ மனசுனா அப்படி இருக்கும், நீ ஜபம் பண்ணு, கொஞ்சம் தியானம் பண்ணு, இல்லை கர்மயோகம் பண்ணுன்னு அந்த முறையாக உபதேசம் பண்ணுவார். அந்த ஞானத்தை மட்டும் அடைந்த குரு, பிரம்ம நிஷ்டனாக மட்டும் இருக்கக்கூடிய குரு அப்படி உபதேசம் செய்ய மாட்டார். இவங்கெல்லாம் கீழே இருக்க சாதனைகளை செய்யாமல் மேலே போனவங்க, இவங்களுக்கு முறைப்படி படிக்காததால் முறைப்படி உபதேசம் செய்ய தெரியாது. யாருக்கு? இந்த வெறும் பிரம்மனிஷ்டனாக இருக்கவர் மட்டும். அதனால் அவருக்கு குருவாக இருந்து செயல்பட தெரியாது. இந்த முதல்ல உள்ளவரும் 2வது உள்ளவரும் குருவாக இருந்து செயல்பட முடியும். ஆனால் ஒவ்வொருத்தையும் போய் பாடம் கேட்டால் சில தோஷம் இருக்குது. அதை என்ன நம்ம பார்க்கலாம். 3ஆக பிரித்தோம் குருமார்களை. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸ்ரோத்ரியன், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், வெறும் பிரம்மனிஷ்டன். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் உத்தமமான குரு, ஸ்ரோத்ரிய குரு 2வது குரு, வெறும் பிரம்மனிஷ்ட குரு 3வது குரு. இப்படி 3 பார்த்தோம்.
இதில் முதல் குரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய குருவும் வெறும் பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய குருவும் மனிதர்கள் ஸ்தானத்தில் உயர்ந்தவர்கள். ஆனால் இந்த 3 குருவில் படியாக குரு அடிப்படையில் பார்த்தா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் தான் உயர்ந்த குரு. வெறும் பாடம் மட்டும் கேட்டவர், குருகிட்ட கேட்டவர் 2வது குரு ஸ்ரோத்ரியன். வெறும் பிரம்மனிஷ்டனாக இருப்பவர் 3வது குரு. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடியாந்துடணும். அவர்கிட்ட போய் பாடமெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா உயர்ந்த மனிதர். அதனால் இதில் பார்க்கலாம். அப்போ இந்த முதல் குரு, அதாவது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனுக்கு அவர் 2வது பார்ப்போம். இந்த வெறும் ஸ்ரோத்ரியனாக மட்டும் இருக்க குரு இருக்கார் பார்த்தீங்களா, கேவல ஸ்ரோத்ரியன். அவர்கிட்ட போய் பாடம் கேட்டால் என்ன தடை வரும், பாடம் கேட்டால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். பிறகு வெறும் பிரம்மனிஷ்டனாக இருக்கார்ல, அவர்கிட்ட போய் பாடம் கேட்டால் நம்மளுக்கு என்ன தடை வரும், என்ன குறை வரும், என்ன பிரச்சனை வரும். 2வது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருக்கிற போட்டால் என்ன பலன் கிடைக்கும், அவர்கிட்ட குறை வராது. அதாவது ஸ்ரோத்ரியனாகவும் இருந்திருக்காரு, பிரம்மனிஷ்டனாகவும் இருந்திருக்காரு, முறையாக பாடமும் கேட்டிருக்காரு, புரிஞ்சு தத்துவத்தை நிலை பெற்றிருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டால் குறை வராது, பலன்தான் கிடைக்கும். என்ன பலன்கிறதையும் பார்க்கணும். மற்ற 2 குருட்ட போனால் என்ன தடை வரும், என்ன குறை வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு பிறகு இந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் பார்க்கணும். என்ன ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் இந்த வார்த்தையெல்லாம் போட்டு குழப்புதா? 3 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. குருமார்களையும் நம்ம நிறையா பேர்த்த பாடம் கேட்குறோம், பின்னாடி சொல்ல போகிறார். எல்லாத்தையும் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் யாருடைய உபதேசத்தை நம்ம முழுசாக கேட்டுக்கணுங்கிறதுக்கு இந்த கருத்து நம்மளுக்கு பயன்படும். ஸ்ரோத்ரியன், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், வெறும் பிரம்மனிஷ்டன். ஸ்ரோத்ரியன்னா ஸ்ரோத்ரியனை கேட்டல்னு அர்த்தம். நல்லா கேட்டிருக்காரு, இன்னொரு குருட்ட முறையாக கேட்டிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு குரு இருக்கார், அவர்கிட்ட முறையாக கேட்டிருக்காரு, ஆனால் புரியலை, தத்துவத்தில் நிலை வரலை. இவருக்கு பேர் ஸ்ரோத்ரிய குரு. இன்னொருத்தர் குரு நல்ல தவம் பண்ணியிருக்காரு, முறையாக குருட்ட படிக்கலை. யாரோ ஒருத்தர் ஒரு குரு வந்து 1-2 வார்த்தையை சொன்ன ஞானம் வந்துருச்சு. அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டார், நிலை பெற்றிருக்கார். இவருக்கு பேர் பிரம்மனிஷ்ட குரு. இவர் ஞானி தான், தத்துவத்தை புரிஞ்சவர் தான், தத்துவத்தில் நிற்கிறவர் தான், ஆனால் முறையாக பாடம் கேட்கலை. இவர் அடுத்து இவங்க 2 பேர்கிட்டையும் குறைகள் வரும் பாடம் கேட்கும் பொழுது. அடுத்து உத்தமமான குருன்னு என்ன, முறையாகவும் பாடம் கேட்டிருக்காரு, தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு, அதில் நிலையும் பெற்றுட்டார். இது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு. புரியுதா? பேர் மறக்குமா? திருப்பியெல்லாம் குழப்புமா? என்னடா ஸ்ரோத்ரியன், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், பிரம்மனிஷ்டன்னே பார்க்கக்கூடாது. இப்போ பார்க்கலாம் ஒவ்வொன்றாவும். அதாவது கேவல ஸ்ரோத்ரியன், ஸ்ரோத்ரியனாக மட்டும் இருக்க குருவிடம் பாடம் கேட்டால் என்ன பிரச்சனை? அதாவது அவர் நல்லா பாடம் கேட்டிருக்காரு, பல வருஷம் பாடம் கேட்டிருக்காரு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தமெல்லாம் தெரியுது, சப்தமெல்லாம் புரியுது, ஆனால் ஞானம் உள்ளே போகலை. தான் பிரம்மஸ்வரூபம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் தெளிவாக உள்ளே போகலை. அப்போ அவர்கிட்ட என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், அவருக்கு இந்த சாதன சஷ்டி சம்பத்தியெல்லாம் இல்லை, தகுதியே இல்லாமல் ஏதோ முறையாக படித்து எல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடத்தெல்லாம் கேட்டுட்டார். அப்படி இருக்குது. இல்லைன்னா சில பேர் கேட்டுட்டு புரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லையே, ஒரு முமுட்சத்துவம் இல்லாமல் எப்படி பாடம் கேட்க முடியும், ஒருத்தர் போய் பாடம் கேட்க முடியும்னா சில பேருக்கெல்லாம் அப்படி இல்லை. சில பேர் ஏதோ ஒரு இதில் போயிருப்பாங்க, ஆர்வத்தில் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருப்பாங்க, தத்துவத்தை புரிஞ்சுக்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏதோ பாடம் நடக்குது, நம்மளும் கேட்டுக்கிறோமேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணி எப்படியெல்லாம் இருக்குது, என்ன விஷயங்கள். ஆனால் பிரம்மம்னு வரும் பொழுது, அகம் நான் பிரம்மனாக இருக்கிறேங்கும்போது அது எப்படி இருக்க முடியும்? ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு, அதுக்கு ஏதோ தவம் பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டாபிக் மட்டும் போக மாட்டோம். அது வரைக்கும் முறையாக படிச்சிருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாங்க, எல்லாம் கேட்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய குருக்களும் இருக்கிறார்கள். சில பேர் எப்படின்னா நல்ல வேட்கையோடு போயிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சாலும் பழைய சம்ஸ்காரங்கள்னால அந்த சாதனையை தொடர முடியாமல் அந்த ஞான நிஷ்டை அடைஞ்சிருக்காது. ஏதோ தத்துவத்தை புரிஞ்சிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெடி இல்லாமல் இருக்கும்.
அப்படி இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பேர் ஸ்ரோத்ரியன்னு பேர். வெறும் சப்தத்துக்கு நல்ல அர்த்தம் சொல்ல முடியும், அவ்வளோதான். இவங்ககிட்ட போனால் என்ன ஆகும்னு சொன்னால், அதாவது முறையாக சொல்லிக் கொடுப்பார். முதல்ல கர்மயோகம் பண்ணு, இதெல்லாம் செய்யி, உனக்கு சித்த சுத்தி ஆகும், பிறகு பூஜையெல்லாம் பண்ணு, மன ஒருமுகப்பாடலாக வரும், இதெல்லாம் முறையாக சொல்லி கொடுத்துருவார். ஆனால் என்ன பண்ணுவார்னா, இந்த ஞான யோகத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கே சிரவண மனனமெல்லாம் பண்ணிவிட்டு முறையாக சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு அதில் ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய எண்ணம் இல்லை. முறையாக செஞ்சு பாடம் கேட்குறவட் நாம் போய் கேட்கலாம், ஏன்னா அவர் முறையாக சொல்லி கொடுப்பார். நீங்கள் இந்த பிராணாயாமம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிராணாயாமம் யோகாசனமே முறையாக கற்றுக்கிட்டவங்க தான் கற்றுக்கிறணும், இல்லாட்டி டேஞ்சர் ஆகிரும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு போதில் என்ன ஆகும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். யோகாசனம்லாம் அப்படித்தான். யோகாசனம் பிராணாயாமம்லாம் முறையாக கற்றுக்கிட்டாத குருகிட்ட போய் கற்றுக்கிறவே கூடாது. இவர் இங்கே வேதாந்தத்தில் முறையாக கற்றுக்கிட்டவர், அதனால் இவர்கிட்ட கற்றுக்கிறலாம் தப்பு இல்லை. ஏன்னா முறையாக கற்றுக்கிட்டு வந்திருக்காரு, அதனால் முறையாகத்தான் சொல்லி கொடுப்பார். எங்கே குறை வரும்னு சொன்னால், ஞான நிஷ்டைக்கான குணங்கள் அவரிடம் இருக்காது. சமம் தமம் எல்லாம் கொஞ்சம் விட்டுருப்பார், அதை பற்றி அவர் கண்டுக்கிறவே மாட்டார். அதனால் என்ன ஆகும்னு சொன்னால், அவர் என்ன பண்ணுவார்னா, சில சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஒரு குருநாதர் ஒரு கிளாஸில் சொல்கிறார், உணவு கட்டுப்பாடை பற்றி பேசுகிறோம். நானே பேசுகிறேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கேன். நான் ஒரு சாப்பாட்டில் எனக்கு கட்டுப்பாடு பண்ண முடியல, நான் என்னுடைய கண்ட்ரோல் இல்லை. அதை பற்றி நீங்கள் இதை கட்டுப்படுத்தித்தான் நான் சொல்ல ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? ஒருத்தர் அந்த உணவு கட்டுப்பாடு வரும்போது மட்டும் அந்த டாப்பிக்கை பேச மாட்டாராம் ஒரு குருநாதர். என்ன சமயம் அந்த அந்த சாதனையை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்டதுக்கு, நானே அதை கடைப்பிடிக்கல, நான் எப்படி சொல்கிறது, நானே கடைப்பிடிக்கல, நான் எப்படி சொல்கிறதுன்ட்டார். உண்மை தானே, சொல்ல மனசு வரணும்ல, வராது. அதனால் இப்போ இந்த ஒரு நீர்க்குமிழி சினிமா படம், பழைய படம், நாகேஷ் கேன்சர் நினைக்கிறேன், சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவனை ஒரு டாக்டர் சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ சிகரெட்டு குடிக்கணும்னு சொன்ன உடனே அவர் கையில் சிகரெட் இருக்கு, டாக்டர் கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு சிகரெட் சொல்லிக்கிட்டே சிரிப்பான் பார்த்துட்டு, என்ன டாக்டர் அப்படின்னா, இனிமேல் குடிக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சர் அப்படிம்பார். அப்படி கையை காமிப்பான், அவர் கையில் சிகரெட் இருக்கு. அது எப்படி அந்த உபதேசம் பண்ணால் நல்லாயிருக்கும்? அவர் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டே சிகரெட்டை குடிக்காதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு இல்லாத உணவு கட்டுப்பாடு சொல்ல முடியும். அப்படி சில சாதனைகளை அவரால் சொல்ல முடியாது. வெறும் ஸ்ரோத்ரியனாக இருப்பவரால் சில சாதனைகளை சொல்லுவார், சில சாதனைகளுக்கு அப்போ அந்த சாதனைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதனால கேட்குறவங்களுக்கு என்ன ஆகும், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, அதில் பண்பை விட்டுருவாங்க, அதில் கவனக்குறைவுடன் இருப்பார்கள். பிறகு இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி, தத்துவமசின்னு சொல்லியிருக்கு, விட்டுட்டு அப்படியே ஓடிடுவார். அந்த டாபிக் வரும்போது என்ன பண்ணுவார், அந்த டாப்பிக்கை ஸ்ட்ராங்காக அது சொல்லியிருக்க சாஸ்திரம், அதை மெதுவாக சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா இவர் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிட்டவர் ஸ்ட்ராங்காக விளக்கி அழகாக சொல்லுவார். இவருக்கு அது புரியாததுனால இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை விளக்கி சொல்கிறதுக்கே தயங்குவார் அவர். அந்த ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய சொன்னாலும் மேலோட்டமாக அதெல்லாம் இப்படி சொல்லியிருக்குப்பா, சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரியும், விட்டுரு அப்படின்றார். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதை நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு டச் பண்ணிவிட்டு போயிடுவார். அதனால் இந்த 2 குறை வரும். அதாவது சில பண்புகள் அவரிடம் இருக்காது, அதனால் நம்மளுக்கு அவர்கிட்ட ஒரு சிரத்தை வராது. பிறகு என்னன்னா, அவர் இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அபரோக்ஷ ஞானம் படித்தோம்ல, தத்தில் நம்ம பஞ்சதிசையில் பார்க்குறோம், பிரம்மன் இருக்கிறதுங்கிறது வேறு ஞானம், பிரம்மனாகவே நான் இருக்கிறேனுங்கிற ஞானத்தை அவரால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. அவரிடம் பரோட்ச ஞானத்தை அடைய முடியுமே ஒழிய அபரோக்ஷ ஞானம் வரைக்கும் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சுரோத்திரிய குருவிடம் பாடம் கேட்கலாம், ஆரம்பத்தில் கேட்கலாம், கடைசியில் கொஞ்சம் அவற்றை நம்மளுக்கு சிரமம் வரும், சில சாதனைகளில் சிரமம் வரும். அடுத்த குரு யாருன்னா கேவல பிரம்மனிஷ்டன். இவர் எப்படின்னா ஞானத்தை மட்டும் அடைஞ்சிக்கிட்டார். இவர் யாருன்னா ஞானம் வந்தாச்சு, தத்துவமெல்லாம் புரிஞ்சாச்சு,
பிரம்மனிஷ்டா இருக்குது. பூர்வ ஜென்மத்தில் நடந்த படைச்ச தவத்தினால எல்லாமே இருக்குது. காய்ந்த விறகு மாதிரி, பஞ்சு மாதிரி, நெருப்பு டக்குன்னு போட்டு பற்றிக்கிறோம். அப்படி நல்லா தவம் பண்ணி வந்ததுனால ஒரு குரு வந்து நீயே பிரம்மனாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்டவன் என்னாச்சு, இவருக்கு ஞானம் வந்துருச்சு. ரமண மகரிஷியெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் அவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறார். அதனால் சில வார்த்தைகளே அவருக்கு ஞானத்தை கொடுத்துருச்சு. நீங்கள் அவருடைய உபதேச நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். அவருடைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஹை லெவலில் இருக்குமா. இந்த கீழேருந்து போகிற சாதனை அவள் இருக்குது. நான் படித்ததில் அவருடைய புக்கு சொல்ல கேட்டிருக்கேன். அவருடைய புக்கு உயர்ந்த நிலையில் இருக்கும். அப்போ கீழேருந்து போகிறவங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆகாது. அந்த மேலே ஹையில், ஏன்னா அவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் வாசனையில் சில வார்த்தைகள்னாலே அவருக்கு ஞானம் கிடச்சிருச்சு. இந்த காஞ்ச கட்டையில் நெருப்பு எப்படி ஈஸியாக பார்த்தோம் அப்படி பற்றி அவங்களுக்கு கிடச்சது. அதனால் என்ன, சில வாத்தியார்கள்லாம் இருப்பாங்க, மேத்தமெட்டிஷியன் ரொம்ப ஹை லெவலில் இருப்பாங்க. ரொம்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்த்து இதுக்கு ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடுவார். எப்படி இப்போ ஆன்சரை கொண்டு வரேன்னு சொல்ல தெரியாது. ஆன்சரை சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படி ஆன்சரை முறையாக கொண்டு வந்து அவனுக்கு புரிய வைக்கணும்னு சொல்ல தெரியாது. 4 ஸ்டெப்புக்கு அடுத்து வருவாங்க. ஒரு இதுலேருந்து அடுத்த 4 ஸ்டெப்புக்கு வர்றதை டக்குன்னு தாவி வந்துடுவாங்க. அந்த முறையாக படித்து வந்தவர் என்ன பண்ணுவார், முறையாக இந்த ஸ்டெப்புக்கு வரணும், இந்த ஸ்டெப்புக்கு இப்படி ஆன்சர் கொண்டு வருவார். ஆன்சருக்கு நேரடியாக போயிடுவாங்க. அப்படி இந்த பிரம்மனிஷ்ட குரு அவர் ஏற்கனவே செஞ்ச தவத்தில் அப்படி ஞானத்தை அடைஞ்சதுனால டைரெக்டாக போயிருப்பார். இவருக்கு முறையாக சொல்லி தர முடியாதது. கேட்டால் குரு வேணாம், சாஸ்திரம் வேணாம்பார். நீ தனியாக உட்காந்து தியானம் பண்ணி ஞானம் வந்துட்டு போயிடுவார். குருவாவது சாஸ்திரமாக எதுவும் வேணாம், நீ தியானம் பண்ணு அப்படிம்பார். அவர்கிட்ட போய் மனசு கஷ்டத்தெல்லாம் சொல்ல முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவார், மனசே இல்லைங்கிற வார்த்தை தான் சொல்லணும். மன சஞ்சலமாக இருக்குன்னு சொன்னால், மனம் இருந்தால் தானே போய் சஞ்சலப்படும் அப்படிம்பார். இந்த குரு என்ன பண்ணி ஜபம் பண்ணும்பார். மனசு சஞ்சலப்படும், ஜபம் பண்ணும். அவர் என்ன பண்ணார், மனசு இருந்தால் தானே சஞ்சலப்படுறது, இல்லாத மனசை போய் நீ சஞ்சலப்படும் சொல்லிகிட்டு இருக்கி அப்படின்னு எப்படி இருக்கும், சிஷ்யனுக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவர் வெறும் பிரம்மனிஷ்டன். அதனால் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டார். அதனால் வேறு ஒன்றுமே இல்லாததுனால அவருக்கு முறையாக சொல்லித்தர தெரியாது. அவரிடம் போய் சிஷ்யன் பாடம் கேட்டால் அவனுக்கு முழுமையான பலன் தரார். அவருடைய ஆசீர்வாதம் பயன்படும். நல்லா, ஏன்னா உயர்ந்த மனிதர், நமஸ்காரம் பண்ணலாம், அவரை பூஜிக்கலாம். ஆனால் அவரிடம் பாடம் கேட்கறது சிஷ்யனுக்கு அவ்வளவு பலனை தராது. ஸ்ரோத்ரிய குருவிட்ட ஆரம்பத்தில் பலன் கிடைக்கும். இந்த பிரம்மனிஷ்ட குரு கடைசியில் பலன் கிடைக்கும். நல்லா படிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டான், கடைசியில் போனான்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் சொன்னால் அவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நல்லா படித்து வேதாந்தம்லாம் கேட்டு ஒரு குருகிட்ட கேட்டு போயிருக்கான், கடைசி அவர்கிட்ட போய் சேரான்னு வச்சுக்கோங்க, அங்கே பிரயோஜனப்படும். ஆரம்பத்தில் அவர்கிட்ட போனால் டேஞ்சர். இந்த ஸ்ரோத்ரிய குருட்ட கடைசி வரைக்கும் இருந்தால் டேஞ்சர். கடைசி வரைக்கும் இருந்தால் டேஞ்சர். இவர்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அவர்கிட்ட கடைசியில் போகலாம், இவர்கிட்ட முதல்ல போகலாம், அவர்கிட்ட கடைசியில் போகலாம். 2 சேர்ந்து இருக்க முடியாது. இப்போ யார்கிட்ட இருக்க முடியும்னா, 2 சேர்ந்த குருவார்னா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவிடம்தான் போக வேண்டும். இவருக்கு முறையாக சாதனைகளை சொல்ல தெரியாது. பிறகு போனோம்னு சொன்னால் அவருக்கு எந்த வேறு பலனும் கிடைக்காது. பிறகு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம் போனோம்னு சொன்னால் அவற்றை முறையாக போனால் அவர் முறையாக நம்மளுக்கு பாடம் சொல்லி தருவார். அவற்றை எந்த 2 பேர்கிட்ட என்ன தோஷம் வருமோ அந்த தோஷமெல்லாம் வராது. அவன் மனசு எப்படி இருக்குது, எப்போ கேட்டால் எப்படி புரியும் அப்படிங்கெல்லாம் முறையாக கேட்டு இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையெல்லாம் மிக தெளிவாக தைரியமாக நிறைய சொல்லுவார். இவர்தான் உத்தமமான ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு. இவர்னால தான் எப்பொழுதும் குருவாக இருக்க முடியும். அந்த பிரம்மனிஷ்ட குருவும் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டும் உத்தமமான மனிதர்களாக இருக்க முடியும். ஆனால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் குரு முதல் குரு, ஸ்ரோத்ரிய குரு 2வது குரு, பிரம்மனிஷ்ட குரு 3வது குரு. பண்புகள் குறைவாக இருந்து வெறும் சம்பிரதாயத்தில் மட்டும் படித்து வைந்த குரு ஸ்ரோத்ரிய குரு. இவர் ஃபஸ்ட்டு. பண்புகளும் சம்பிரதாயமும் ஞானமும் சேர்ந்து எல்லாம் இருந்தால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு. இவர் தான் உத்தமமான குரு. பிறகு பண்பு இருக்குது, ஞானம் இருக்குது, முறையாக படிக்கலை, இவர் பிரம்மனிஷ்ட குரு. நம்மளுக்கு உத்தமமான குரு யாருன்னு கேட்டால் பண்பு இருக்கணும், சம்பிரதாயம் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். இந்த 3 சேர்ந்த மஞ்சா
அவர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு. அப்படிப்பட்ட குருவிடம் குருமார்கள் உனக்கு பாடத்தை சொல்லி தருவார்கள்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அவர்கள்ட்ட ஞானினக தத்துவ தரிசனகன்னு சொல்லியிருக்காரு. அந்த குருவை பற்றி இன்னும் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, கம்பேரிசன் இருக்குது. முடிச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியை பார்த்துடலாம். இது ஒரு குருமார்களை பற்றியும் சிஷ்யர்களை பற்றியும் விரிவாக வர்றதுனால இந்த ஒரு ஸ்லோகத்தை நிறைய விளக்க எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 விதத்தில் குருமார்கள்னா குருகிட்டது நிறைய பிரச்சனை இருக்குது. சிஷியர்கள்ட்ட எப்படி பிரச்சனை மாதிரி குருகிட்டையும் பிரச்சனை இருக்குங்கிறதுனால ஸ்ரோத்ரியன், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், பிரம்மனிஷ்டன் 3 குருவை சொல்லி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனுக்கு போனோம்னா முறையாக படிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கத்தையும் அதிகம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தோடு இந்த கருத்தை முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இந்த ஞானத்தை அடைந்தால் என்ன விதமான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறார். அடுத்த ஸ்லோகம் சொல்ல போகிறார். அதாவது மோகநாசம், பாபநாசம், கர்மநாசம் சொல்லி 3 விதமான நாசம் இந்த ஞானம் கிடைச்சால். மோகநாசம், மோகம் அழியும், பாபம் அழியும், கர்மம் இந்த இதெல்லாம் அழிஞ்சு எல்லா கர்மங்களும் அழிந்து விடும் சொல்லி அடுத்து வர்ற ஸ்லோகங்களில் இந்த ஞான பலனை பற்றி சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுவார். நம்ம இந்த இதனுடைய ஸ்லோகத்துடைய கொஞ்சம் அர்த்தமும் பிறகு ஞான பலனையும் அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.